வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொங்கு முகத்தை அழகாக மாற்றுவது எப்படி, அதை பற்றி இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு தொங்கு முகம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஃபேட்டு கண்டென்ட் தான். அதாவது ஒரு கொழுப்பு நம்மளுடைய வயிற்றை சேருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வந்து முகத்துலேயும் சேரும். அதுதான் நம்ம வந்து ஃபேட் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் இது வந்து இது குண்டான முகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது அதில் கொழுப்பு சேருது இல்லையா, அது பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்காது இல்லையா, அது இன்னொன்று ஆரோக்கியம் இல்லாததும் கூட. இப்போ நம்ம அழகுக்காக மட்டும் பார்க்க வேண்டியது இல்லை, முக்கியமாக நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு வேண்டி தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஃபேஸில் வந்து கொழுப்பு வந்து ஒரு இது தங்கியிருக்கும் போது அது நம்ம பாடி வந்து கொழுப்பு கூர்னது தங்க வந்து காட்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து முகத்தை பார்த்திங்கன்னா வந்து குண்டாக இருக்காது. ஆனால் இது வந்து குண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மேக்ஸிமம் அப்படி இருக்கும். ஏன்னா கொழுப்பு வந்து சேருது, அது வயிற்றில் சேருது மட்டும் இல்லாமல் பாடி பார்ட்ஸ்னால் மற்ற இடங்களில் சேருது இல்லையா, அந்த மாதிரி வந்து முகத்துலேயும் வந்து சேருது. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபுல்லாக உடம்பு குண்டாக உள்ளவங்களை விட ஃபேஸ் வந்து அந்த சதைகள் ஒரு ஸ்டிஃபாக இருக்காது. ஸ்டிஃபாக இல்லாமல் இந்த சைட்லலாம் இப்படி இருக்கும் இல்லையா, ரொம்ப இப்படி இருக்கும் சிலவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அது அசிங்கமாகவும் இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நினச்சாங்கன்னா, நான் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட முகத்தை அழகாக வந்து மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் இல்லை, அதுக்கு சில இது வந்து எக்ஸசைஸுக்குள்ளும் உண்டு. அது என்னென்னு க்ளீனாக பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் கொழுப்பு பொருட்களை இல்லாமல் ப்ரோட்டீன் ஐட்டங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த ப்ரோட்டீன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொழுப்பு ஐட்டங்கள் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும் இல்லையா, வயிற்றில் ஸ்டோர் ஆகும் மாதிரி ஃபேஸ்லேயும் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து ஸ்டோர் ஆகும்போது நமக்கு வந்து முகத்தில் வந்து இந்த ஒரு சதை போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு ஐட்டத்தில் நான் என்னுடைய முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஒரு ப்ரோட்டீன் இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன் இன்னொரு தடவை. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையில் வெள்ளைக்கரு சாப்பிட்லாம், வெஜ்ஜில் கொண்டைக்கடலை அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்லாம். சோறு கார்போஹைட்ரேட்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு காய்கறிகள் வந்து கூடுதலாக வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் வந்து ஒரு வந்து இது ஃபிஷ் சாப்பிட்டுக்கலாம். ஃபிஷ்ஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கிரேவியாக சாப்பிட்றது நல்லது. அது வந்து ரொம்ப இது ஃப்ரை இல்லாமல். சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் பீஸு, இது வந்து ஒரு பீஸு, அதுவும் ஒரு நாட்டுக்கோழியாக இருந்தால் ரொம்ப வந்து நல்லது. ஆயிலி கண்டென்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை வந்து சாப்பிட்டுக்கோங்க. இது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் முக்கியமான இதுக்கு போவோம். இது வந்து எக்ஸசைசஸ். இப்போ ஒரு எக்ஸசைஸ் என்னென்ன டாக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை காலுக்கு தானே உண்டு, இது உடம்புக்கு எக்ஸசைஸ் உண்டு, ஃபேஸுக்கு உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க. ஆமாங்க, உண்டு. நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு சதைகள் வந்து கூடுதலாக இருக்குன்னா இதுக்கு என்ன எக்ஸசைஸ்னு வந்து சொல்லித்தரேன். என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கழுத்தை வந்து இப்படி வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 டைம்ஸ் வச்சு இது பழகுங்க. அப்புறம் போக வந்து கூட்டுங்க, ஓகேவா? மேலே இங்கேயும் ஆட்டுங்க. அப்புறம் வந்து 2 சைடில் இது வந்து சும்மா லைட்டான ஒரு வார்ம் அப் தான், ஓகேவா? இது வந்து மெயின் கிடையாது, இது வார்ம் அப். ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு மெயின் எக்ஸசைஸ் பண்ண முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அப்புறம் இதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க, இந்த இடத்துல தான் ஃபுல் சதைகள் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த மசிலில் வந்து இந்த கொழுப்புகள் வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா, அப்போ ஒரு மசிலோட ஆக்ஷன் சரியாக இருக்காது. அப்போ அந்த ஆக்ஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆக்ஷனை கூட்டி விட்றோம், இதை அப்படி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்றோம். இப்போ இங்கேருந்தே ஒரு சதை வந்து இருக்குதுன்னா அதை மேலே வச்சு ஸ்டிஃபாக்கி விடணும். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரு முடித்த பின்னாடி ஒரு மெயின் வந்து ஒரு எக்ஸசைஸ் போவோம். மெயின் எக்ஸசைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து மேலே இது இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே இங்கேயும் இப்படி பண்ணணும். ஏன்னா இந்த இடங்கள்லையும் கொஞ்சம் கொழுப்புகள், ஒரு நீர், பொதுவாக இது வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த இடங்களில் வந்து ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ் சொல்லுவோம். சைனஸ் வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் ஆகும். அதுவுமே பாடி வெயிட்டில் இந்த ஃபேஸோட வெயிட்டுக்கு வந்து காரணமாகும். ஸோ நம்ம இப்படி வந்து மேலே இங்கேயும் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், ஓகே? ஒரு 30 தடவை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து எஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இங்கே தான். இனி ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்ல போகிறீங்க. 3மே பார்த்தீங்கன்னா இங்கே தான். என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து இப்படி இந்த 2ஐயும் வந்து சேர்க்கணும், ஓகேவா? இந்த இடத்த இப்படி பண்ணணும், ஓகேவா? அப்புறம் உள்ள எக்ஸசைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊ அப்படின்னு சொல்கிற மாதிரியான எக்ஸசைஸ். அப்போ அந்த மாதிரி சொல்கிற ஒரு வந்து எக்ஸசைஸ் உண்டுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் ஒரு தடவை. ஃபஸ்ட் உள்ள எக்ஸசைஸ் என்னென்னா, இப்படி வந்து மேலே கீழே இப்படி பண்ணுறது. அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா,
இப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து ஈ ஊ ஈ ஊ ஈ ஊ அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து 4th எக்ஸசைஸ் என்னென்னா, ஹெட்டை வந்து மேலே வந்து தூக்கிவங்க, மேலே தூக்கிட்டு இது வந்து இந்த இடம் ஃபுல்லாக இதாகும், இது ஸ்லிம் ஆகும். ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக இதாக ஸ்லிம் ஆகும். ஓகேவா? இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து மெயினாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் உடனே தெரியுமானா தெரியாதுங்க. பொதுவாக ஒரு எக்ஸசைஸ் இப்போ வந்து ஒரு பாடியை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறீங்க, உடனே வந்து எஃபெக்ட் தெரியுதா? இல்லை, அது தெரியறது இல்லை. கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 3 மாதமாவது குறைஞ்சது ஆகும். ஓகேவா? நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் தான், இதுக்கு ஒன்றும் ரொம்ப டைம் வந்து இது பாடி எக்ஸசைஸ் மாதிரி 1/2 hour 1 hour ஆகாதுங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாது, ஃபுட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம பாடிக்கும் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, வெறும் வந்து எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல். அந்த மாதிரி வந்து இதுக்குமே ஃபுட்லேயும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டுகளை சாப்பிடணும். இந்த மாதிரி எக்ஸசைஸும் டெய்லி பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்துக்குள்ளே எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய இந்த ஃபேஸ் வந்து லுக்கே மாறிடும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா இது வந்து கொழுப்பு, இது வந்து கரையும். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ்னால நம்ம பாடியில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் கொழுப்பு போகுது, அதே மாதிரி தாங்க ஃபேஸ்லேயும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கொழுப்பு மாறி அது ஸ்லிம்மாகவும் பியூட்டியாகவும் வந்து மாறும். ஓகேவா? ஸோ நீங்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபேஸ் சம்மந்தமான முக்கியமான வீடியோ. இந்த ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கும், நம்மளுடைய ஃபேஸ் அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.